ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் காக்டெயில் பேர்டை எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்களுக்கு காக்டெயில் பேர்டில் மேல் ஃபீமேல் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். காக்டெயிலில் எப்படி மேல் ஃபீமேல் பார்க்குறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் சைஸு. காக்டெயிலுக்கான மினிமம் கேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 3x2x2. ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ பெரிய கேஜில் வேணாலும் நீங்கள் காக்டெயிலை ப்ரீட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த சைஸுக்கு கம்மியாக இருக்கிற கேஜை வந்து காக்டெயிலோட ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. நீங்கள் ரெகுலராக கொடுக்குற சீட் மிக்ஸோட சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுக்கலாம். இது இல்லாமல் காக்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸு வெஜிடபிள்ஸுமே ரொம்பவே நல்லா சாப்பிடும். வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் கொடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கொடுங்க, தொடர்ந்து கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து எக் ஃபுட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டு, ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை கொடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடிய ஒரு பேர்டு தான் பார்த்தீங்கன்னா காக்டெயில். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மேல் ஃபீமேல் பேர்டை வந்து கேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா காக்டெயிலுக்கான ப்ரீடிங் பாக்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ப்ரீடிங் பாக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x9x9. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெஸ்டிங் மெட்டீரியலா மரத்தூள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா காக்டெயில் வந்து எக் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஒரு 4 to 5 எக்ஸ் வரைக்குமே லே பண்ணும். இதோட இன்குபேஷன் பீரியட் பாத்தீங்கன்னா 18 டேஸ். ஒரு 5 எக் வச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு 18 நாள் வந்து இன்குபேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிக்கா வந்து ஹேட்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா காக்டெயில் பேர்டுக்கான ப்ரீடிங் மெத்தடு, டிப்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் உங்க போர்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ரீட் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.